ஹாய் ஆல். மோமோ ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முட்டைக்கோஸ் கேரட்டுக்கு பதிலாக மஷ்ரூம் பன்னீர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு 20% குக் பண்ணி நம்ம நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருப்பேன். அதை வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற அளவு ஸ்டஃபிங்கு உள்ளே வச்சு கார்னர்ஸை மட்டும் வந்து ப்ரெஷர் பண்ணி அது ஒரு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்புறம் எல்லா கார்னர்ஸையும் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி ஃபைனலாக அதை ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்புறம் வந்து ட்விஸ்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி நல்லா ஒரு பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மோமோ ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஆவியில் தான் நான் வேக வச்சேன். நம்ம இது எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறங்காட்டி சரி ஃபஸ்ட்டு ஸ்டீமில் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்டீமில் வச்சேன். ஸோ ஒன்றோட ஒன்று முட்டாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையுமே ஒட்டுக்கா வேக வைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அது எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டிருச்சு, எடுக்க கொஞ்சம் சிரமமாக போச்சு. பட் ஒன்றோட ஒன்று முட்டாமல் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மோமோஸ் ரெடி.